த்ரில்லர் படங்கள் உலகத்துல எக்கச்சக்க ஜான்ராஸ் இருக்கு. ஆக்ஷன், அட்வென்ச்சர், காமெடி, சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஜான்ரா இருந்தாலும் இந்த த்ரில்லர் ஜான்ரா அப்படின்றதுக்குன்னு தனி மவுஸ் உண்டு. எப்பவுமே ஒரு வெல்மேட் த்ரில்லர் படத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வாவ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எலமெண்ட்டோட தான் நம்ம வெளியே வருவோம். அந்த வகையில் த்ரில்லர் படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்லேயே ஒரு ரீசெண்டாக நல்ல நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. ராட்சசன் மாதிரியான ஒரு அருமையான ஒரு த்ரில்லர் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த போர் தொழில் திரைப்படமும் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு டஃப் கொடுத்த ஒரு படமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாகவே ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லர் படம் வந்துருச்சு. ஸோ த்ரில்லர் படங்களுக்கான மவுஸ் இப்போவுமே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அண்ட் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு 5 த்ரில்லர் படங்கள் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு 5 த்ரில்லர் படங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். ஏன்னா யூஸ்வலாகவே த்ரில்லர் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஃபார்மேட் வந்துருமோ அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனால் த்ரில்லர் படங்களுக்கு டோட்டலாக அடையாளமாக இருக்கிறது அந்த த்ரில்லர் படத்தோட வெற்றிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுன்னா அதோட அன்பிரடிக்டபிலிட்டி தான். ஒரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு சஸ்பென்ஸோடையே கடைசி வரைக்கும் வச்சிருக்கிற அந்த 5 த்ரில்லர் படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட் சேம் டைம் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஜான்ரால ஒரு 5 மூவிஸ் வேணும் அப்படின்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் அந்த வகையில் இந்த வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடலாம். அண்ட் வித்வுட் ஃபர்தர் டிலே ஒவ்வொரு மூவிஸாக பார்த்துடலாம். அண்ட் அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் ரிசர்வாயர் டாக்ஸ். 1992ஆம் ஆண்டு வெளியான அந்த படம். லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் குவிண்டன் டரண்டினோவோட டெபு படமாக இந்த இது இருக்குது. ஸோ ரிசர்வாயர் டாக்ஸ் யூஸ்வலாகவே என்னென்னா அந்த குவிண்டன் டரண்டினோக்கே உரிய ஒரு பாணியில் இருக்கும். அவரோட ட்ரேட்மார்க்கை முதல் சீன்லேயே வச்சுருவார். ஓப்பனிங் சீனில் ஒரு 7-8 பேர் மொத்தமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு டேபிளில் உட்காந்து ஒரு ரேண்டம் டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு மெடோனாவோட ஒரு சாங்கை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே என்னென்னா நல்ல ஒரு டிப்டாப்பாக ஒரு நல்ல கோட் சூட்டோட உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே மெடோனாவோட ஒரு சாங்கை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கிற அந்த ஹோட்டலில் உள்ள வெயிட்ரஸுக்கு டிப்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும். படம் எதை நோக்கி போகுது, எதனால் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நம்ம போய்கிட்டே இருக்கும். பல்ப் ஃபிக்ஷனோட ஓப்பனிங் சீன் அதே மாதிரி தான் இருக்கும். எதுக்கும் என்னென்னவோ போயிட்டு இருக்கும், எதுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியாத மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டாமல் பேசுவாங்க. ஒரு வெயிட்ரஸுக்கு நம்ம டிப் பண்ணுறது மூலமாக நடக்கிற விஷயங்கள் என்ன, அந்த வெயிட்ரஸுக்கு டிப் கொடுக்கறது அந்த பொண்ணுக்கு எந்தெந்த மாதிரியான அது வகையில் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். சார் இவங்களாம் என்ன பண்ணிருக்காங்க, எதுக்கு இந்த டாப்பிக்லாம் பேசியிருக்காங்க, ரொம்ப ரேண்டம் டாப்பிக்காக இருக்கும். கடைசியில் பார்த்தா என்ன அப்படின்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்த கொள்ளையடிக்க போவாங்க, ஒரு ஹைஸ்ட் பண்ண போவாங்க. அந்த ஹைஸ்ட் பண்ண போகிறதுக்கான ஓப்பனிங் சீன் தான். ஒரு 7 நிமிஷம் சும்மா ஒரு ரேண்டம் டாக் இருக்கும். முடிச்சோடனே ஹைஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக படம் ஸ்டார்ட் ஆகும். டைட்டில் கார்டெலாம் ரைட் டன். டைட்டில் கார்டு வந்ததுக்கப்புறம் அந்த கொள்ளையடிக்கிற சீன் போகுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அந்த கொள்ளையடிக்கிற சீனே வராது படத்தில். இப்போ என்னன்னா அந்த கொள்ளையடிக்கிற சீனில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவங்களுடைய பிளான் வெளியே கசிஞ்சிருக்குது. ஸோ அதனால் அந்த சீனில் நிறையா அந்த ஹைஸ்டில் இருக்கிற அந்த டீமில் இருக்கிற சிலர் சுட்டு கொண்டுட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹைட் அவுட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க யூஸ்வலாக மீட் பண்ணுற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த ஹைட் அவுட்டில் உட்காந்துட்டு இப்போ இவங்களுக்கு இந்த ஒரு ஹோல் பிளானை வெளியே கசிய விட்டாது அந்த ஆள் யாரு. ஏன்னா அந்த பிளான் வெளியே யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு 7-8 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனாலும் இந்த இது வெளியே போயிருக்குது அப்படின்னா அதில் யாரோ ஒருத்தங்க ஒரு கருப்பாடு உள்ள இருக்காங்க அப்படின்றத மட்டும் டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த கருப்பாடு என்னன்னா ஒரு போலீஸாக இருக்கும் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ அந்த குரூப்ல இருக்கிற போலீஸ் யாரு, மிச்சம் கொல்லப்பட்ட சிலரை தாண்டி மிச்சம் உயிரோட இருக்கிற சிலர் நம்ம குரூப்ல உள்ள போலீஸ் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த கதையும். யூஸ்வலாகவே த்ரில்லர் படங்கள் அப்படின்னால என்னன்னா ஒரு பேட் பர்சனை கண்டுபிடிக்கிறது யாரு அப்படின்றது தான் இங்கே ஒரு த்ரில்லராக இருக்கும். ஏதோ ஒரு கில்லர் இருப்பாரு, அந்த கில்லர் யாருன்றது கண்டுபிடிக்கிறது அவங்களா இருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு கிரைம் பண்ற ஒருத்தர் அந்த கிரைம் பண்றது யாருன்னு கண்டுபிடிக்கிறதா இருக்கும். இங்கே அது அப்படி கிடையாது, அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். எல்லாரும் சுற்றி உள்ளவங்க எல்லாருமே கொள்ளக்காரங்களா இருப்பாங்க. அவங்க போலீஸ் யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. இதுதான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அண்ட் குவிண்டன் டரண்டினோக்குனே உரிய ஒரு கிரேசி ஆஸ் அட்வென்ச்சரஸ் படமாகவும் ஒரு ஆக்ஷன் படமாகவும் இந்த படம் இருக்கும். செம படம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பட் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க, செம ஒர்த்து. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற படம்னா ரேர் விண்டோ. 1954 ரிலீஸ் ஆன இந்த படம். இது ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் அப்படின்றவர் ஒரு லெஜெண்டரி டைரக்டர். அவரோட எடுக்கிற எல்லாமே இந்த கிரைம் த்ரில்லர்ஸாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல் த்ரில்லர்ஸாக இருக்கும், சைக்கோ கில்லர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குனே ஒரு பாணி இருக்குது. த்ரில்லர் படம் அப்படின்னாலே அது ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் தான். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்கோட ஏதாச்சும் ஒரு படம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அந்த இதில் என்னோட ஃபேவரட்டாக பர்டிகுலராக பார்த்தேன்னா ரேர் விண்டோ. ஸோ ரேர் விண்டோ அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் இருக்காரு. அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்க்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிடுது. அவர் காலில் அடிபட்டுறது. அந்த கால் ஃப்ராக்சர் ஆகிட்டு அதை இப்போ காஸ்ட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இவர் எங்கேயுமே இப்போ வெளியே போக முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹவுஸுக்குள்ளேயே அடங்கி போகிற ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு வீல் சேரில் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் போது என்னன்னா போர் அடிக்கும் போது
நல்ல அவர் வீட்டோட பின்னாடி உள்ள ஜன்னல், அதான் ரேர் விண்டோ, அந்த ஜன்னல்ல இருந்து ஒவ்வொரு அவர் சுற்றி உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அந்த ஜன்னல் எப்படி இருக்கும்னா, இங்கேருந்து அவர் நேராக பார்ப்பாரு, இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோட இதுலையும் அவங்க ஜன்னல் வழியாக அவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத சும்மா உட்காந்து அவரோட பைனோகுலர் மூலமாகவும் அவரோட கேமரா மூலமாகவும் பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி பார்க்கும்போது ஒரு 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 அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு திடீர்னு ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, எல்லாருமே திடீர்னு ஒரு இதில் டான்சர்ஸ் இருப்பாங்க, ஒரு இதில் நல்லா ஜாலியாக பாடிட்டு இருப்பாங்க. அப்படின் போது ஒருத்தர் வந்து தன்னோட ஒய்ஃபோட இருக்கிறாங்க. யூஸ்வலாகவே அந்த ஒய்ஃபும் அவங்களும் ஒன்றா சேர்ந்து வர்றது, வெளியே போகிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் என்ன அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் வந்து மிஸ்ஸிங் ஆகிடுறாங்க. அந்த ஒய்ஃப் எங்கே மிஸ் ஆகுறாங்க அப்படின்றது இவருக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அந்த ஒய்ஃப் மிஸ் ஆகிற அன்னைக்கு நைட் என்னன்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து அப்படி திடீர்னு மிட் நைட்டில் வெளியே போகிறாரு, ஒரு பெட்டி எடுத்துட்டு வெளியே போகிறாரு, ஒரு பெட்டி எடுத்துட்டு உள்ளே வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவருக்கு வந்து ஒரு டவுட் வருது. எதனால இப்போ ஒருவேளை அந்த ஒய்ஃப் வந்து உண்மையாக இறந்துட்டாங்களா, இல்லை அந்த ஒய்ஃப் என்ன ஆனாங்க, இவர் ஏன் இந்த மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்கார் அப்படின்ற ஒரு டவுட் வருது. பட் ஆனால் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இவரால் முடியாது. எதனாலனா இவர் இன்ஜுரி ஆகிட்டு ஒரு வீல் சேரில் இருக்கார். ஸோ இப்போ அந்த இதில் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யாரெல்லாம், அண்ட் அவர் உண்மையாகவே அவர் கொலை பண்ணாரா, இல்லை அவங்க ஒய்ஃப் என்ன ஆனாங்க, அவங்க உண்மையாகவே அந்த அவங்களோட ஒய்ஃப் தானா, அவங்க யார் அப்படின்ற ஹோல் ஸ்டோரி தான் ரேர் விண்டோ அப்படின்றது. ரொம்ப ஒரு சின்ன கதை தான், ரொம்ப ஒரு சின்ன படம் தான். ஆனாலும் ஃபுல்லாக பேக்ட் வித் த்ரில்லிங் மூமெண்ட்டாக இருக்கும். அடுத்து என்ன, வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே வரும். ஒரு சின்ன ஜன்னல் வழியாக இவ்வளோ பெரிய கதையை ஒருத்தங்களால சொல்ல முடியும் அப்படின்னா அது வந்து ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்கை தவிர வேறு யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக பாருங்கள். ஒரு த்ரில்லர் படம்னா இப்படியும் எடுக்கலாமா, இவ்வளோ லிமிட்டடான விஷயத்தை வச்சு இவ்வளோ அழகான ஒரு த்ரில்லர் படத்தை உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்னு தன்னைத்தானே சேலஞ்ச் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டரை கொடுத்துருப்பாரு. ரேர் விண்டோ 1954 வந்த படம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். மூணாவது நம்ம பார்க்க போகிற படம் 12 Angry Men. நான் பார்த்தல பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களில் 12 Angry Men ஒன்று. அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, ஏன்னா எனக்கு இந்த யூஸ்வலாகவே என்னன்னா ஒரு சின்ன லிமிட்டட் ஸ்பேஸில் இவ்வளோ நிறைய கேரக்டர்ஸ், இவ்வளோ நிறையா விஷயங்களை அவங்களால பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அந்த வகையில் 12 Angry Men வந்து ஒரு அமேசிங் படம். படம் ஃபுல்லாகவே டயலாக்ஸ் மட்டுமே வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் அதில் வர்ற ஒவ்வொரு சின்ன இடத்துலையுமே அந்த ஒரு குட்டி ரூம்குள்ளேயே தான் அந்த ஃபுல் விஷயமும் நடக்கும். ஒரு குட்டி ரூம், அந்த ரூம்குள்ளே ஒரு 12 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 12 பேர் யாருன்னா ஜூரிஸ். அது என்ன அப்படின்னா, ஒரு 18 வயசு பையன் வந்து தன்னோட அப்பாவை கொலை பண்ணிட்டதா ஒரு கேஸு. அந்த பையனுக்கு வந்து எலக்ட்ரிக் சேர் மூலமாக மரண தண்டனை வந்து கொடுக்க போகிறாங்க. பட் என்னன்னா ஒரு ஜூரி கமிட்டி அமைக்கிறாங்க. ஒரு 12 பேர் கொண்ட ஒரு ஜூரி அமைக்கிறாங்க. ஒரு ப்ராப்பர் ஒரு பீக் சம்மர், அது ஃபுல்லாக பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஸோ இப்போ இந்த ஜூரியோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி இல்லை என்னென்ன இதில் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்து உண்மையாகவே இவர் தான் இந்த 18 வயசு பையன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற அந்த ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் 12 பேரும் எஸ் சொன்னீங்க அப்படின்னா இந்த பையனுக்கு வந்து நம்ம மரண தண்டனை கொடுத்துடலாம். அப்படி இல்லை உங்களில் ஒருத்தருக்கே கொஞ்சம் கூட டவுட் கொஞ்சம் குட்டியோட டவுட் இருந்தால் கூட அவரை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதான் ஸ்டோரி லைனு. ஸோ இப்போ அந்த 12 பேர் அந்த ரூம்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த 12 பேர் டிஸ்கஸ் பண்ணுற அந்த 1.5 மணி நேரம் கான்வர்சேஷன் தான் இந்த ஃபுல் படமும் இருக்க போது. என்ன அப்படின்னா 12 பேரில் 11 பேர் வந்து கண்டிப்பாக இருந்தாப்பா கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. குறிப்பாக என்னன்னா அந்த கில்லர் வந்து ஒரு 18 year old ஸ்லம் பாய் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் வந்து அந்த ஒரு ஸ்லம்ஸ்லேருந்து வந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதனால என்னன்னா ஸ்லம்ஸ்லேருந்து வந்தாலே கிரைம் இவர் பண்ணியிருக்கலாம் ஈஸியாக, அந்த ஏரியாலேருந்து வர்ற பசங்க இப்படி தான் எப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார். ஸ்டீரியோடைப் பண்ணிருப்பாரு. ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, நானும் இந்த ஸ்லம்ல இருந்து தான் வரேன், ஆனால் நான் பாருங்க ஜூரி கமிட்டியில் உட்காந்துட்டு இருக்கேன், நீங்க என்ன இப்படி ஸ்டீரியோடைப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை போயிட்டு இருக்கும். ஒருத்தர் என்ன, எப்பா சம்மர் டைம்ல ஏன்பா இந்த மாதிரி வந்து என்ன சாவடிக்கிறீங்க, ஃபேனை போடுப்பா, நான் கம்முன்னு உட்காந்துட போறேன், சீக்கிரம் அந்த இதை முடிச்சுட்டு இவன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஒருத்தர் தம்பி எனக்கு டைம் ஆகுது, எனக்கு பேஸ்பால் மேட்சை பார்க்கணும், நான் போயிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நம்ம டீம் சப்போர்ட் பண்ண நம்ம டீம் வந்து விளையாடுது, நான் போய் பார்த்து சப்போர்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களோட வேலைகள் தங்களுடைய வெறுப்புகளை வச்சு இவன் தான்ப்பா கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த 12 பேர்ல ஒருத்தர் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ அந்த ஒருத்தர் வந்து இந்த 12 பேரை கன்வின்ஸ் பண்றாரா, இந்த இல்லை அந்த 11 பேரும் சேர்ந்து இவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த கொலையை வந்து அந்த பையன் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்களா அப்படின்ற இந்த ஹோல் ஸ்டோரி தான் இந்த 12 Angry Men அப்படின்றது. ரொம்ப ஒரு சின்ன படம் தான், ஈஸியாகவே நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ஏன்னா உங்களுக்கு நிறைய அந்த கான்வர்சேஷனாக போகிற படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக அதை பாருங்கள். பயங்கரமான த்ரில்லர் படமாக 12 Angry Men இருக்கும். இல்லை, நாலாவது நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தின் பெயர் டிஸ்டர்பியா. 2007 ரிலீஸ் ஆன ஒரு படம். கிட்டத்தட்ட இந்த ரேர் விண்டோ மாதிரியான ஒரு சாயலில் இருக்கும், பட் ஆனால் டோட்டலாக வேறு மாதிரியான ஒன்று. ஒரு
ஒரு பையன் தன்னோட அப்பாவோட ஃபிஷிங் போகிறான். ஃபிஷிங் போயிட்டு வர்ற வழியில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. ஒரு ஆக்சிடென்ட்டில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. இந்த பையன் வந்து தன்னைத்தானே ப்ளேம் பண்ணிக்கிறான். ஏன்னா அவர் தான் அந்த பையன் தான் ஓட்டிட்டு வந்தான். ஓட்டிட்டு வரும்போது நான் ஒழுங்காக ஓட்டி வந்தானே எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருப்பார் அப்படின்ற ஒரு கில்ட்லேயே இருக்கான். இந்த கில்ட்லேருந்து வெளியே வர்றதுக்குள்ள அவங்க ஸ்பானிஷ் டீச்சர் வந்து இதை ட்ரிகர் பண்ணி விடுறாரு. உங்கள் அப்பா வந்து நீ பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன், நீ இவ்வளோ மோசமாக படிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்ணிடுறான்னா அந்த பையன் வந்து அந்த ஸ்பானிஷ் டீச்சரை அட்டாக் பண்ணிடுறான். இதனால அந்த அவங்க அந்த ஸ்பானிஷ் டீச்சர் வந்து இவன் மேலே கேஸ் போட்டு இவரை வந்து ஒரு 3 மாதம் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சிடுறாங்க இந்த பையனை. இந்த பையன் வேறு வழி இல்லாமல் என்னடா 3 மாதம் ஹவுஸ் அரெஸ்ட்லேயே இருக்கிறேனடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மாதம் அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு என்னென்ன பண்ணுறான் அப்படின்றதான் இதில். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, எதிர் வீட்டில் என்ன நடக்குது, புதுசாக பக்கத்து வீட்டுக்கு குடி வராங்க ஒரு ஃபேமிலி, அவங்கள வேவு பார்க்குறான். அப்படின்னும் போது ஒரு நாள் ராத்திரி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சீரியல் கில்லரை பற்றி ஒரு நியூஸ் வந்து டிவியில் பார்க்குறான். அந்த சீரியல் கில்லர் வந்து இந்த மாதிரியான கார் வச்சிருக்காரு, இந்த காரில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து டென்ட் விழுந்திருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ இவன் சும்மா யதார்த்தமாக பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டில் கார்கிட்ட வந்து இதே மாதிரியான ஒரு கார் இருக்குது, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு டென்ட் விழுந்திருக்கு. ஸோ இப்போ இவனுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு, பக்கத்து வீட்டில் உள்ளவர் தான் சீரியல் கில்லரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இவன் ப்ளஸ் இன்னும் 2 பேர் சேர்ந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே சந்தேகப்படுறாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள இவர் தான் சீரியல் கில்லராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே உடச்சி உள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறது என்னென்ன, உண்மையாகவே அவர் தான் சீரியல் கில்லரா, இல்லை இவங்க வந்து ஏதோ தப்பாக நினச்சிட்டாங்களா, இல்லை இந்த ஹோல் ஸ்டோரியில் இவங்க வந்து ஏதோ ஒரு டெலூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்களா அப்படின்றதான் இதுக்கு அடுத்த ஒரு கதையாக ஃபுல்லாகவே இருக்க போகுது. அண்ட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைனாகவும் இருக்கும். இதில் நிறைய ஒரு காமெடியான ஜாலியான ஒரு கதையாகவும் இருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள அந்த ரொம்ப ஒரு சீரியஸ் அந்த ரேர் விண்டோ மாதிரியான ஒரு சீரியஸ் படமோ இல்லை 12 ஆங்ரி மேன் மாதிரியான ஒரு சீரியஸ் படமோ அப்படி கிடையாது. இது டோட்டலாக ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு த்ரில்லர் படம். யாராலும் பார்க்கலாம். 1-2 இடத்துல ஜம்ப்ஸ்கேர் வரும், அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். பட் ஆனால் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் த டவின்சி கோட். 2006 ரிலீஸ் ஆன திரைப்படம். டான் ப்ரவுன் அப்படின்னு ஒருத்தர் எழுதின நாவலில் இருந்து தழுவின ஒரு திரைப்படம் தான் இந்த படமாக இருக்கும். ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான படம். ரிலீஜியஸ் குரூப்ஸ்லேருந்து நிறைய ஒரு எதிர்ப்பு இந்த படத்துக்கு வந்துட்டு. அண்ட் இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹோலி கிரெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வந்து ஒருத்தர் தேடி போவார். அதுக்காக ஒரு மியூசியமில் இருக்கிற ஒருத்தரையும் போயிட்டு கொலை பண்ணிடுவார். ரொம்ப ஒரு முக்கியமான நபராக இருப்பார். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எதுக்கு இந்த கொலை வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அவர் கூட சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சில இன்வெஸ்டிகேட்டர்ஸும் கூட இருப்பாங்க. இப்போ எதனால இந்த கொலை நடந்தது, ஹோலி கிரெயில் அப்படின்னா என்ன, அந்த ஹோலி கிரெயில ஏன் தேடி போகிறாங்க, அந்த ஹோலி கிரெயில அட்டைன் பண்ணுறதுக்கு கீ ஸ்டோன் அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படும். இந்த கீ ஸ்டோன்னா என்ன, அந்த கீ ஸ்டோன் எங்கே இருக்குது, அந்த கீ ஸ்டோன் மூலமாக ஹோலி கிரெயிலில் வந்து எதனால் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஹோல் கதை. அண்ட் இந்த ஹோலி கிரெயில் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு ஹோல் ஜேர்னி தான் அந்த இதாகவும் இருக்க போகுது. அண்ட் எதனால இந்த மக்கள் வந்து ஹோலி கிரெயில தேடி போகிறாங்க அப்படின்ற ஒரு ஹோல் ஒரு ட்ராவல் த்ரில்லர் மாதிரி இந்த படம் டோட்டலாகவே இருக்கும். ஸோ அந்த படத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஹோலி கிரெயிலுக்கு பின்னாடி போகிற அந்த ஹோல் சேஸ் இருக்குல்ல, அந்த ஹோல் சேஸில் வந்து பல்லாயிரம் வருஷமாக மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு ரிலீஜியஸ் சீக்ரெட்டுமே வெளியே வந்துடும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து ஒரு ப்ராப்பர் த்ரில்லர் படமாக நமக்கு கிடச்சிருக்கும். அண்ட் 2006 ரிலீஸ் ஆன இந்த டவின்சி கோட் அப்படின்ற இந்த படமும் ஒரு பயங்கரமான த்ரில்லர் படமாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு 5 த்ரில்லர் படமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இதில் வந்து நிறைய பாப்புலரான படங்கள் வந்து நாங்கள் மோஸ்ட்லி ஆட் பண்ணல. கொஞ்சம் ஒரு அன்பாப்புலரான ஒரு லெஸ் பாப்புலரான ஒரு படமாக தான் நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படம்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேபி இந்த லிஸ்ட்டில் இன்னும் 1-2 மூவிஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டுன்னு கூட நிறையா பார்ட் போகலாம். ஏன்னா அத்தனை நல்ல நல்ல த்ரில்லர் படங்கள்லாம் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் த்ரில்லர் படங்களை தாண்டி வேறு எந்தெந்த ஜான்ராலும் உங்களுக்கு படம் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யூ. பை.